வணக்கம். இன்றைக்கி சோயா உருண்டை செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு கப்பு பச்சை பயிர் வேக வச்சுருக்கோங்க, கொஞ்சம் திருவின தேங்காய், ஒரு கப்பு வெல்லம், கொஞ்சம் நசுக்கின ஏலக்காய் வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரு கப்பு மைதா வச்சுருக்கோங்க. பாருங்கள், அணில் மைதா தான் வச்சுருக்கோங்க. நம்ம இப்போது இந்த பச்சை பயிரை மிக்சியில் போட்டுக்கலாங்க. இப்போ மிக்சியில் போட்டு இது வேக வச்சுதுங்க, மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், பச்சை பயிர் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாங்க. இந்த ஒரு கப்பு வெல்லமும் இதில் போட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. இல்லை பாருங்கள், அந்த இது பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க. அது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாங்க, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மைதா எடுத்து வச்சுக்கோங்க இல்லைங்களா, அது கொட்டிக்கலாங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாங்க மாவுக்கு கூட. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணுங்க. இதை பாருங்கள், நல்லா கட்டி இல்லாத கரைச்சிட்டோம். பாருங்கள், நல்லா இதை நம்ம எண்ணெய் வச்சுட்டு இப்போ இதை உருட்டி தோச்சி போட்டுலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை உருண்டை பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், அந்த பருப்பை இப்போ நம்ம இந்த மைதா கரைச்சி வச்சுருக்கோம், இதை போட்டுடணும். பாருங்கள், நம்ம அப்படியே எடுத்து விட வேண்டியது. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க சோயா உருண்டை. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. பாருங்கள், சோயா உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாங்க. இந்த நம்ம வேக வச்சு பயிர் கொடுக்குறதால சரியாக சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. எங்கள் அம்மா சின்ன ஸ்கூல்லேருந்து வந்து இதுதான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. பாருங்கள், இப்படி பிரிச்சுமா நல்லா உள்ளே பாருங்கள், நல்லா இப்படி இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. வெல்லமும் அயன் இருக்குது இதில், அந்த பருப்பும் போட்டிருக்கோம், நல்லா இருக்குங்க. எல்லா விதமாக இருக்குதுங்க. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்து. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.